students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 8 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Python operators. Arithmetic operator, comparison or relational operators, assignment operators, logical operators, bitwise operators, membership operators, identity operators. அதாவது நம்ம previous classல variable declaration அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரியே டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது ஒரு ப்ரோக்ராம்க்கு நம்ம ஒரு வேரியபிளை எப்படி எப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கொடுத்திருக்க வேரியபிள்ஸ்க்கான ஆபரேஷன்ஸை எந்தெந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆபரேட்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டரை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? அரித்மெட்டிக் ஆபரேட்டர் அதாவது ஆபரேட்டர் அப்படின்றது என்ன? ஒரு ஒர்க்க பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நார்மலா ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு வேரியபிள்ஸ் அப்படின்றது தேவைப்படும் இல்லைங்களா? அரித்மெட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே காமனா என்னென்ன ஆபரேஷன்ஸ் அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், multiplication, division, modulus, exponentiation, floor division. இது எல்லாமே நம்ம ஒரு 2 variables வச்சுட்டு ஒரு specific operator அதுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான ஆபரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் arithmetic operator அப்படின்றது. சோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஆபரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் சைன் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆபரேட்டர் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஆபரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் அடிஷன். அடிஷன் அப்படின்றத நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். எக்ஸ் அப்படின்றது ஒரு வேரியபிள், ஒய் அப்படின்றது ஒரு வேரியபிள். இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 5, அதாவது 5 அப்படின்ற வேல்யூவை எக்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? அதே மாதிரியே ஒய் ஈக்குவல் டு 3, இந்த 3 அப்படின்ற வேல்யூவை y அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்கும். சோ என்ன ஆபரேஷன் இங்க பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா print addition equal to x plus y. அதாவது இந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம பிளஸ் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி ஆட் பண்றோம். அவுட்புட்ல அடிஷன் ஈக்குவல் டு 8 பிரிண்ட் ஆகும். என்ன ரீசன்னா நம்ம இங்க அடிஷன் ஈக்குவல் டு கொடுத்திருக்கோம். இது யூசர் டிஃபைன்ட். இங்க நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். சம் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம், இல்ல ஆட் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். நம்ம இங்க என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிஷன் ஆபரேட்டர் அப்படின்றது. பிளஸ் சைன் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த ரெண்டு வேல்யூஸ் என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட் ஆயிட்டு உங்களுடைய அவுட்புட்ல 5 plus 3 equal to 8 பிரிண்ட் ஆகும். இதை நம்ம பிஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? இப்ப டெஸ்க்டாப் உள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல பிஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க.
நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த நியூ பேஜ்ல நம்மளுடைய அடிஷனுக்கான கோடிங்ஸை டைப் பண்ணிடலாங்களா? சோ நம்ம அடிஷனுக்கான ப்ரோக்ராம இங்க டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைலுக்கு போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ்ல உங்களுக்கான ஃபைல் நேம் கொடுத்து .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்துடுங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ addition equal to 8 அப்படி நீங்க அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் subtraction. ப்ரோக்ராம்ல x வேரியபிளுக்கு 8 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். y வேரியபிளுக்கு 5 அப்படின்ற வேரியபிள வேல்யூவை அசைன் பண்ணிருக்கோம். print subtraction equal to x minus y. சோ நமக்கு அவுட்புட்ல 8 minus 5. ஏன்னா x வேல்யூ என்னன்னா 8, y வேல்யூ என்னன்னா 5. சோ 8 minus 5 equal to 3ன்றது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இது நம்ம VS கோட்ல பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கோடிங்ஸை இங்க டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைலுக்கு போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட்ல பாருங்க 8 minus 5 equal to 3ன்றது நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? தேர்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன். ப்ரோக்ராம்ல a equal to 3, b equal to 3 அசைன் பண்ணிருக்கோம். அதாவது a வேரியபிளுக்கும் b வேரியபிளுக்கும் 3 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணிருக்கோம். print multiplication equal to a asterisk b. சோ இந்த a asterisk b அப்படின்றது என்ன பண்ணும்னா உங்களுடைய இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணும். சோ 3 into 3 equal to 9 அப்படின்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல காட்டும். சரிங்களா? இப்போ இத VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைலுக்கு போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு 9 அப்படின்னு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுச்சிங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டிவிஷன். ப்ரோக்ராம்ல a equal to 15, b equal to 3. print division equal to a slash b. அதாவது இந்த டிவிஷன் மெத்தட்ல நம்ம இந்த மாதிரி வந்து சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்து தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ a வேரியபிளுக்கு 15 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி b வேரியபிளுக்கு 3 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். சரிங்களா? அவுட்புட்ல பாருங்க உங்களுக்கு டிவிஷன் ஈக்குவல் டு 5.0 அப்படின்னு உங்களுடைய கோஷன் அப்படின்றது பாயிண்டோட உங்களுக்கு வந்து ரிசல்ட்டா காட்டும். அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்டோட உங்களுக்கு வந்து ரிசல்ட்டா காட்டும். சரிங்களா? கோஷன்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அது கூடவே பாயிண்டோட உங்களுக்கு வந்து ரிசல்ட்டா காட்டும். இதுதான் டிவிஷன் மெத்தட் அப்படின்றது. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிக்கோங்க. ஃபைலுக்கு போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட்ல பாருங்க நம்ம டிவிஷனுக்கு a/b கொடுத்திருக்கோம். சோ 15 டிவைடட் பை 3 அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டோட அதோட கோஷன்ட்டும் டிஸ்ப்ளே பண்ணுது. சோ கோஷன்ட் என்னன்னா 5.0. சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாத்துடலாங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் மாடுலஸ். சோ ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
A equal to 5, B equal to 3, print modulus equal to A percentage B. அதாவது மாடுலஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க டிவைட் பண்ணும் போது உங்களுடைய ரிமைண்டர் வேல்யூ என்னவோ அதை உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? அதுதான் வந்து மாடுலஸ் அப்படின்றது. அதுக்கான சிம்பல் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ். சோ 5 divided by 3 பார்க்கும்போது உங்களுக்கு கோஷன்ட் 1 வரும். அதனுடைய ரிமைண்டர் வந்து 2 வருதுங்களா? அந்த ரிமைண்டர் வேல்யூ தான் நமக்கு மாடுலஸ் வேல்யூ அப்படின்றது. சோ இத நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். கூட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்க இதுல டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்க இதுல டைப் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ 5 மாடுலஸ் 3 என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஈக்குவல் டு 2. உங்களோட ரிமைண்டர் வேல்யூ என்னவோ அது நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கு பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாத்துடலாங்களா? 6th ஒன் எக்ஸ்போனன்ஷியேஷன். ப்ரோக்ராம்ல a equal to 2, b equal to 5. print exponentiation equal to a double asterisk b. அதாவது நீங்க a க்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணீங்களோ அது உங்களுக்கு பவர் வேல்யூவா எடுத்துக்கும். எத்தனை டைம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் எடுத்துக்கும். சோ 2 power 5. அதனால 2 into 2 into 2 into 2 into 2. உங்களுக்கு 2 அப்படின்ற வேல்யூ வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகி அதனுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 32 உங்களுக்கு அவுட்புட்ல காட்டும். இதுதான் எக்ஸ்போனன்ஷியேஷன் அப்படின்றது. பவர் வேல்யூஸ் அதாவது 2 power 5 அப்படின்றதா எக்ஸ்போனன்ஷியேஷன் அப்படின்றது. இத நம்ம கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. நியூ ஃபைல்ல உங்களுடைய ப்ரோக்ராம்க்கான கோடிங்க டைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய ப்ரோக்ராம் கோடிங்ஸ் டைப் பண்ணிட்டோம். ஃபைலுக்கு போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல ரன் கோட் கொடுத்துடுங்க. எக்ஸ்போனன்ஷியேஷன் ஈக்குவல் டு 32 நமக்கு டிஸ்ப்ளே பண்ணது பாருங்க. சோ a டபுள் ஆஸ்ட்ரிக் சிம்பல் b ன்னு கொடுக்கணும். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? சோ 7th லாஸ்ட் அரித்மெட்டிக் ஆபரேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். The floor division double backslash rounds the result down the nearest whole number. அதாவது floor division அப்படின்றது என்னன்னா நம்ம டபுள் பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி டிவைட் பண்ற மெத்தட் தான். ஆனா இதோட ரிசல்ட் அப்படின்றது எப்படி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இல்லாம நியரஸ்ட் ரவுண்ட் வேல்யூ என்னவோ அது நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். இந்த ப்ரோக்ராம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. a equal to 19, b equal to 3, print floor division equal to a double backslash b ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல அவுட்புட்ல floor division equal to 6 ன்னு டிஸ்ப்ளே பண்ணுது. நார்மல் டிவிஷன் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.0 ன்னு அவுட்புட்ல காட்டும். சோ அக்கார்டிங் டு floor division நமக்கு பாயிண்ட்ஸ் இல்லாம நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்னவோ அது மட்டும் நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல காட்டும். அதனால இங்க 6 நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருக்கு. சரிங்களா? இத நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்க்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்க டைப் பண்ணியாச்சு. ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு 6 நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருச்சுங்களா? சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேஷனுடைய லாஸ்ட் ஆபரேஷன். சரிங்களா?
சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பைத்தான் ஆப்பரேட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டரான அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ல அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்பொனன்ஷியேஷன் அண்ட் தென் ஃப்ளோர் டிவிஷன் இது எல்லாமே கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ் எல்லாமே இதுதான். இதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.